ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆசான் அகாடமி. ரொம்ப நாள் எதிர்பார்த்த குரூப் 2 ஓட ரிசல்ட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து இன்னைக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த எக்ஸாம் டேட் தான். எல்லாருமே வந்து மார்ச் தான் இந்த எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க. நாங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்சே வந்து ரொம்ப ஏர்லி, அதுக்கு வி கால்ட் இட் அஸ் ஏர்லி பேட்ச். அந்த பேட்சுக்கு கிட்டத்தட்ட வந்து 60% ஆஃப் த சிலபஸ் ஆல்ரெடி கவர்ட் அண்ட் மல்டிபிள் பேட்சஸ் ஆர் கோயிங் ஆன். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நான் நிறைய மல்டிபிள் வீடியோஸில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கடகடன் படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நடக்க போகுது. மேபி சீக்கிரம் நடக்கலாம், இல்லை ஆன் டைம் நடக்கலாம், பட் நீங்கள் இதுக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்க, ரிசல்ட் வந்த பிறகு நான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வந்து தெரியாது, கேட் ஆன் த வால் மாதிரி இருக்கிறேன், ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அப்புறமா எடுத்துப்பேன் இப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? மார்ச் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து ஒரு மாதம் முன்னாடியே ப்ரீபோன் ஆகி ஃபெப்ரவரி மாதம் நடக்குது. இந்த ஃபெப்ரவரி மாதம் எப்போ நடக்குதுன்னா, போன வருஷம் நடந்த எக்ஸாம் டேட் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 2A எக்ஸாம் வந்து எப்போ நடந்தது? போன வருஷம் February 8. அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா February 22. அதே எக்ஸாமு அதே டேட்ஸை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க டிஎன்பிசி. இப்போது எல்லாருமே ரொம்ப தடுமாற்றத்தில் இருப்பீங்க. என்னடா திருப்பியும் வந்து இந்த பேக் ஸ்க்ரீனை வந்து போன வீடியோவோட ஸ்க்ரீனை பார்க்குறோமேன்றது எல்லாருக்குமே ஒரு தாட் ஓடிட்டுருக்கோம். பட் நான் திருப்பி உங்களுக்கு காமிக்க வேண்டியது இதுதான். நான் ஏற்கனவே அதை ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, டோட்டலாக க்ளோஸ் டு 9,000+ குரூப் 2Aல கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எக்ஸலில் நீங்கள் பார்க்கும்போது, அவங்க அனுப்புகிற பிடிஎஃப்பில் பார்க்கும்போது க்ளோஸ் டு 9,500 பீப்புளை வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து குரூப் 2Aக்கு கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 750 பீப்புளை வந்து கூப்பிடுவாங்க குரூப் 2க்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் லிஸ்ட் 1ல் கிட்டத்தட்ட 780 பீப்புள் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4ன்னு சொல்லிட்டு அதை செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓவராலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இதுதான். எப்போவுமே உட்காந்துட்டு நாளைக்கு பண்ணுறேன், ரிசல்ட் வந்த பிறகு பண்ணுறேன், ரொம்ப ஸ்மார்ட்டாக நினச்சிட்டு நம்மளே வந்து ஆக்சுவலாக ஏமாற்றிக்கிறோம். எந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெகுலராக படிக்கிறாங்களோ அவங்களே எப்பவுமே வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இது புரிய வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இது ஒரு ரேஸ். ஓகே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 1000 பேர் நம்ம மேலே ஓடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் பொறுமையாக ஓடிப்பேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே பின்தங்கி தான் இருக்க. இந்த குரூப் 2Aவோட ரிசல்ட் வந்து பார்த்துடலாம். இந்த ரிசல்ட் வந்து பிடிஎஃபாக டிஎன்பிசி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும், எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம சீக்கிரமாக கவனிச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா ஒரு மாதம் முன்னாடி ப்ரீபோன் ஆகிருக்கு. மார்ச் மாதம் நடக்க வேண்டிய எக்ஸாம். ஏன்னா முன்னாடி வந்து சேர்மன் அதானே சொன்னார் இல்லையா, தட் இஸ் மார்ச் மாதம் தான் இது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ February மாதம் ஒரு மாதம் முன்னாடியே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிருந்தாங்க, ரிசல்ட் வந்துட்ட பிறகு நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து மார்னிங்கும் மத்தியானம் வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் நடக்க போகுது. இதில் திருப்பியும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ரொம்ப மேஜரான இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே வந்து சிபிடி மோடில் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க கரெக்டாக. இப்போ அவங்க திருப்பியும் என்ன சொல்லிட்டாங்க, லாஸ்ட் இயர் மேலே தான் கண்டக்ட் பண்ண போகிறோம், ஓஎம்ஆர் மெத்தட் தான். ஸோ கோயிங் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஓகே, ஸோ இனிமேல் நீங்கள் வந்துட்டு ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டர். நிறைய பேர் நீங்கள் எல்லாருமே ப்ரிலிம்ஸ் படித்தவங்க தானே, ஆனால் ஓஎம்ஆரில் பெட்டர். ஆனால் இப்போ இந்த ஓஎம்ஆரில் மாற்றுறதால ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் நடக்க போகுது. நான் ஃபஸ்ட்டு அதை உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஓஎம்ஆரில் ஒரு இதுக்கும் ஷேடிங், இந்த ஷேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா செகண்ட்ஸ், கரெக்டாக 2 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ் இருக்கும். அப்போது 200 கொஸ்டினுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி தான், 200 செகண்டுக்கு ஒரு 3 செகண்ட் வந்து நீங்கள் ஷேடிங் பண்ணி திருப்பி இது பண்ணாலும் 6000 செகண்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் அட்லீஸ்ட் ஆவரேஜாக நீங்கள் வந்து பேப்பர் பார்க்காம நீங்கள் ஆக்சுவலாக ஷேட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க 200 கொஸ்டினுக்கு. அதுதான் காமன் சென்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20 நிமிஷம் அட்லீஸ்ட் நீங்கள் ஷேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போது இனிமேல் என்ன சேலஞ்ச் வரப்போகுதுன்னா, 50 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸில் வரதால, இந்த 50 கொஸ்டின்ஸு ரீசனிங்காக இருக்கிறதால குவிக்காக போட முடியாது. அப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் 1 hour 15 minutes இல்லை 1 hourக்கு கம்மியாக அது போடவே முடியாது. 20 நிமிஷம் ஷேடிங்கு, 1 hour 35 minutes இருக்கும். மிச்சம் வந்து 150 கொஸ்டின்ஸு
சரிங்களா? கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்தில் கூட நீங்கள் போட வேண்டியிருக்கும். இது வந்து நான் ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர் சொல்கிறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், சிபிடி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். பட் இந்த கொஸ்டின் பேப்பரில் இனிமேல் ஓஎம்ஆரில் மாறினதால எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். லாஸ்ட் இயரில் இருக்கிற மாதிரியே இப்படி இருக்கும். ஆனால் லாஸ்ட் இயர் விட இன்னும் அதிக டிஃபிகல்ட்டி. ஏன் லாஸ்ட் இயரோட அதிக டிஃபிகல்ட்டி? சிம்பிளாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து என்ன இருந்தது? Close to 100 questions in GS, 60 question in language, 40 question in என்னது நம்மளுக்கு மேக்ஸு. அப்போது நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து ஆவரேஜ் டைம் எடுத்துப்பீங்க, இங்கே வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுப்பீங்க, இங்கிலீஷோ தமிழோ வந்து கடகடன் போட்டிருப்பீங்க. அதால் நீங்கள் இந்த 200 கொஸ்டின் நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க. ஆனால் இந்த டைம் வந்து இந்த 200 கொஸ்டினை நீங்கள் நிறைய பேர் கம்ப்ளீட்டே பண்ண போகிறதில்ல. ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியும் லாங்குவேஜ் பேப்பர் இல்லை. அப்போ ஜிஎஸ்ன்னு பண்ணும்போது 150 கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து ஆவரேஜ் டைம் ஒரு கொஸ்டினுக்கு மினிமம் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது இல்லாமல் மேக்ஸுக்கு 50 கொஸ்டின் சொன்ன உடனே ஓ மை காட், இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். நீங்கள் டோட்டலாக வந்துட்டு ஒரு 2A ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் பேப்பராக இருக்க போது. ஏன்னா ஓஎம்ஆர் ஷேடிங்கில் 50 கொஸ்டின் மேக்ஸு, 150 கொஸ்டின் ஜிஎஸ். வெரி வெல் ட்ரெயின்டு பர்சனால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை என்னை பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ண முடியும். எக்கச்சக்கமான டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க, நிறைய தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ணவங்க, நல்ல மேக்ஸை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணவங்களால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை இனிமேல் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஓவரால் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எவ்வளோ கேண்டிடேட்ஸு, ஸோ ரஃபாக வந்து நான் இது ஃபுல்லாக டோட்டல் பண்ணிட்டேன். ரஃபாக வந்து கிட்டத்தட்ட ஆல் போஸ்ட் லிஸ்ட் 1ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு க்ளோஸ் டு 9500 பீப்புளை வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் வந்து பெருசாக நான் போக விரும்பல. இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் திங் நோன். இன்னொன்று வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டரை வந்துட்டு அந்த வேகன்சியை 0 பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேர் இஸ் சம் கன்ஃபியூஷன் இன் தட். ஸோ அந்த வேகன்சியை இது பண்ணிவிட்டு அசிஸ்டன்ட் இன் போலீஸ் சர்வீசஸ் அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெரிய பிக் சேஞ்சஸ் இல்லை. ஆனால் லைஃப் ஸ்டாக் அந்த வேகன்சி வந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இது பண்ணிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் வேகன்சி கம்மி பண்ணியிருந்தாலும் நான் சொன்ன அந்த டோட்டலாக கிட்டத்தட்ட 10,000 பேர்கிட்ட எழுதுவீங்க. க்ளோஸ் 9000 பீப்புள் நீங்கள் கண்டிப்பாக எழுத போகிறீங்க. 2A மெயின் சொன்னது அதே தான் நடந்திருக்கு. 9500 பீப்புள், நான் சொன்னதை விட ஒரு 500 பேர் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் எழுத போகிறீங்க. யாருமே கம்மியாக எழுத போகிறதில்ல. அப்போ யாரெல்லாம் வந்து ஒழுங்காக படிச்சிருந்தீங்களோ செம்ம அட்வான்டேஜ் உங்களுக்கெல்லாம். டெய்லி இப்போ விடாமல் படிச்சிருந்தீங்களா, யாரெல்லாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்களோ டெஃபினெட்லி யூ ஹாவ் மேட் அ பிக் மிஸ்டேக். பட் நெவர் டூ லேட். நான் தான் சொல்லுவேன், பெட்டர் லேட் தென் நெவர். நீங்கள் படிக்காமல் இருக்கிறதுக்கு இனிமேல் அட்லீஸ்ட் நீங்கள் படிக்கலாம். அதுதான் உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே மாதிரி இங்கே குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா என்ன, தட் இஸ் 2ல் மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2A பற்றி விட்டுட்டு 2க்கு போகிறோம். லிஸ்ட் 1ல் 780 பீப்புள், லிஸ்ட் 2ல் வந்துட்டு 16, லிஸ்ட் 3ல் வந்து 104 ஸ்டூடெண்ட்ஸு, லிஸ்ட் 4ல் வந்து 233 ஸ்டூடெண்ட்ஸு. அந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா February 22 நடக்க போகுது. ஓகே, ஸோ லிட்ரலி உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு? ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு 48 நாள் இருக்குது. ஸோ இப்படி எல்லா டேஸும் கவுண்ட் பண்ணால் கூட 48 நாள். ஸோ ரஃபாக எல்லா ஹாலிடேஸ் எல்லாம் போனால் உங்களுக்கு 40 நாள் தேராது நீங்கள் படிக்கிறதுக்கு. இந்த 40 நாளில் நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ யூனிட் நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்ல அவ்வளோ யூனிட்ஸ் படிக்கணும். ஃபுல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி தட் இஸ் டூயபிள். ஓகே, ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இது சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ 24th நாளன்னைக்கே நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே ஒரு பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு ஜாயின் ஆசான் அகாடமி, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் குரூப் 2A மெயின்ஸில் நாங்கள் வந்து ட்ரெமெண்டஸ் ரிசல்ட் லாஸ்ட் இயரில் நாங்கள் காமிச்சிருக்கிறோம். ஸோ வி வில் கிவ் யூ end-to-end கோச்சிங் அண்ட் வி வில் கிவ் யூ ஒரு பர்சனலைஸ் கைடன்ஸ் என் சைட்லேருந்து வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர், ஜாயின் ஆசான் அகாடமி. வி வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ வித் யுவர் திஸ் திங். கண்டிப்பாக டைட்டாக இருக்க போது, ரிலாக்ஸ்டாக படித்து இந்த சர்வீஸ் உங்களால் வாங்கவே முடியாது. இந்த பேட்ச் இல்லை சப்போஸ் மிஸ் பண்ணுறீங்கன்னா கூட கம்மிங் சண்டே வந்து we will start another batch also. So any batches, that is a crash course batch, it will be open for you and you can start reading. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்ரி 2 days 3 daysக்கு டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். பாலிசி நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பிரிண்டட் மெட்டீரியலாக கொடுத்துருவோம். அது இல்லாமல் யூனிட் 6 மெட்டீரியலாக கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு டே நைட்டு படிக்க வச்சு we will try our best for you from Asan Academy. Wish you all the best guys.